திரைப்பட நடிகர்கள் ஒரு மக்கள் சக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. இதுதான் மக்களுடைய கருத்து. ஒரு திரைப்பட நடிகர் ஒரு கருத்து சொன்னால் அது அரசியல்வாதிகளை விட உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை பிஜேபி விஜயோட நான் ஒரு பெரிய திரைப்பட நடிகர், எனக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு, விஜய்க்கும் வாய்ப்பு இருக்காது. விஜய் பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது, மக்கள்கிட்ட போய் சேர முடியாது, மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியாது. இதைத்தான் பிஜேபி சொல்லுகிறது, அவர் சொல்கிறார். ஆனால் இப்போ சரத்குமார் சொல்கிறது போல் 2 திராவிட இயக்கங்களுக்கு நான் தான் மாற்றாக இருந்தேன்னார். 21 தேர்தலில் போய் அதிமுகவில் 4 சீட்டு வாங்கி அதை 1 சீட்டு விற்றுட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். அதோட அவருடைய கதை முடிஞ்சுது. 11, 16, 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியை மக்கள் நினச்சி கூட பார்க்கல, அது முடிஞ்சு போச்சு. இப்போது அதே நிலைமை விஜய்க்கு வந்துடும்னு சொல்லத்தான் இந்த பிஜேபி மீட்டிங் ஏற்பாடை அறிவிக்கிறார். திமுக அதிமுகவை எத்தனை காலம் எதிர்ப்பாரோ அத்தனை காலம் நிற்பார் அரசியலில். திமுக அதிமுகவை அவர் சார்ந்து நிலையெடுத்தால் அதிமுகவோடு அவர் கரைஞ்சு போவார். சிறைக்கு போகாமல், போராட்டம் நடத்தாமல், இளைஞர்களுடைய உணர்ச்சிகளை, இளைஞர்களுடைய அரசியலை தூண்டாமல் யாரும் ஆட்சி பிடிக்க முடியாது. அதை விஜய் செய்வாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை பொறுத்து தான் விஜயனுடைய எதிர்காலம் அமையும். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் விஜய் மாதிரியே நானும் ஒரு உச்சபட்ச நடிகர் தான். அந்த சமயத்தில் தான் நான் இந்த படம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2 கட்சி தலைவர்களை எதிர்த்து நான் அரசியலுக்கு நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண இப்போ தான் புதுசாக கட்சி தொடங்கினா ஒரு விஜய், அவங்கள சுற்றியே மட்டும்தான் எல்லா கட்சியும் இப்போ ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ கட்சியோட மாநாடு நடத்தி முடிச்சிட்ட பிறகு சீமான் பேசினாங்க, இப்போ அடுத்தது திருமாவளவன் பேசினாங்க, இப்போ அடுத்தது பாஜகவுக்கு ஆல்ரெடி போயிட்ட பிறகும் இப்போ விஜய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது எதை நோக்கி சார் இது போயிட்டுருக்குது? இது எதனால் இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க அந்த ஒரு தனி ஒரு மனுஷனே ஏன் சார் போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? தமிழக அரசியலை பொறுத்தவரை திரைப்பட நடிகர்கள் ஒரு மக்கள் சக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. இதுதான் மக்களுடைய கருத்து. ஒரு திரைப்பட நடிகர் ஒரு கருத்து சொன்னால் அது அரசியல்வாதிகளை விட உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா, விஜயகாந்த், சரத்குமார், இப்படி பல தலைவர்கள். அரசியல்வாதிகள் சொல்லுவதை விட திரைப்பட நடிகர்கள் சொல்லுவது வீரியமாக மக்களிடம் போய் சேருகிறது. ஏன்னா அரசியல்வாதிகளை தொடர்ந்து மக்கள் பார்க்கறதில்ல. ஆனால் திரைப்பட நடிகர்களை மக்கள் தொடர்ந்து பார்க்குறான். திரைப்படத்துலேயோ, இப்போ பத்திரிகையிலையோ, சமூக வலைதளங்கள்லேயோ ஏதாவது ஒரு வகையில் அரசியல்வாதிகள் பொதுமக்களை பெரிய அளவில் கவர்வதில்லை. ஆனால் நடிகர் கவர்றான். இதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் தமிழ்நாடு, கேரளா ரெண்டும் நீங்கள் வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. கேரளாவில் அரசியல்வாதி சொல்லுகிற கருத்து தான் மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச் ஆகும். உதாரணத்துக்கு சபரிமலைக்கு பெண்கள் போகலாமா போகக்கூடாதா? இது சிபிஎம் என்ன பண்ணான்னா, அந்த நாட்டில் 2.5 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லா பெண்களையும் கொண்டு மனித சங்கிலியாக கேரளா முழுக்க நிறுத்தினாங்க. பெண்களும் சபரிமலைக்கு போகலாம். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அனைத்து பெண்களிடம் போய் சேர்ந்துருச்சு, அனைத்து ஆண்களிடம் போய் சேர்ந்துருச்சு.
ஆனால் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய 6.5 கோடி பேரில் ஒரு 3 கோடி பெண்கள் ரோட்டுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா சொன்னால் எல்லாம் வந்திருப்பாங்க. ஜெயலலிதா சொன்னால் எல்லாம் வந்திருப்பாங்க. அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு திமுககாரன் ஒரு போஸ்ட் வச்சான், உன்னை ஆளக்கூடாது என்று தான் சொன்னோம், நீ வாழக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. திமுககாரன் யாருக்கு வைக்கிறான்? ஜெயலலிதா. ஜெயலலிதா இறந்து போன பிறகு வைக்கிறான். அப்போது அரசியல் தலைவர்கள் திமுக தொண்டனுடைய மண்டைக்குள்ளே அவனுடைய மூளைக்குள்ளே போகலை. யார் போயிருக்கா? திரைப்பட நடிகையான ஜெயலலிதா தான் அதிகமாக போயிருக்கு. இதுதான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது விஜயகாந்த் அரசியல் வந்த பொழுது திமுக அதிமுக 2 பேருமே விஜயகாந்தை சுற்றி தான் அரசியலால் பார்க்கப்பட்டது. எம்ஜிஆர் மறைவு 87, 87 நீங்கள் 97, 2006, 19 வருஷம் கழித்து விஜயகாந்த் தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியலில் ஒரு பாதிப்பை உண்டாக்குனார். 2 கழகங்களுக்குமே, திமுக அதிமுக 2 கழகங்களுக்குமே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய வேறு எந்த கட்சியும் ஆரம்பிக்கலை. வைகோ ஆரம்பித்தார், திமுகவுக்கு மட்டும்தான் அது சரிவாக இருந்தது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது தான் அதிமுக திமுக 2மே ஒரு பெரிய ஒரு சறுக்கம் வந்தது. கருணாநிதி என்ன நினச்சார்? எப்படியாவது விஜயகாந்த் சேர்த்தா நம்ம ஆட்சிக்கு வந்தலாம்னு நினச்சார். ஜெயலலிதா நினைச்சது, எப்பாடுபட்டாவது என்ன விலை கொடுத்தாவது நம்ம விஜயகாந்தை நம்ம பக்கம் கொண்டு வந்தால் நம்ம ஆட்சிக்கு வந்துடலான்னு. நம்ம அப்போது ஒரு சினிமாக்காரனுக்கு தான் டிமாண்டு, அரசியல்வாதிக்கு டிமாண்ட் இல்லை. பாமகவுக்கோ சிறுத்தைக்கோ சிபிஎம்முக்கோ சிபிஐக்கோ வைகோக்கோ ஒரு வேல்முருகன் இப்படிலாம் டிமாண்டே இல்லை. யாருக்கு டிமாண்டு? ஒரு சினிமாக்காரனுக்கு தான் டிமாண்டு. இதே கதை தான் சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்த பிறகு சரத்குமார் போராடம் பூரா கூட்டம் சேர்ந்து அரசியல்வாதிகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பெரிய தியாகிகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் கூட்டம் சேரல. காங்கிரஸுக்கு கூட்டம் சேரல. யாருக்கு கூட்டம் சேர்ந்தது? சரத்குமார் தான் கூட்டம் சேர்ந்தது. ஆனால் சரத்குமார் ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி அல்ல. ஏன்னா விஜய் இப்போ அதே கதை தான், சிவாஜி அதே கதை தான். சிவாஜி, அதுக்கு அடுத்தபடியாக விஜயகாந்துக்கு பின்னாடி இன்றைக்கி விஜய், 3 பேரும் தான் களத்துக்கு வந்த ஆட்கள். சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு மாநாடு போட்டு பிரச்சாரம் பண்ண ஆட்கள். நீங்கள் சரத்குமாரெலாம் அந்த பட்டியலில் சேர்த்த முடியாது. அவர் தான் சொல்கிறாரு சார், 40 நாள் நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் தொடர்ச்சியாக நான் வந்துட்டு பிரச்சாரம்லாம் நான் பண்ணியிருந்துருக்கிறேன், நான் மாநாடெல்லாம் போட்டிருந்துருக்கிறேன், நான் நிறையா பண்ணியிருந்துருக்கிறேன் அப்படின்னு தான் அவரும் சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அவருக்கு உண்டான அங்கீகாரம் வந்துட்டு மக்களாகிய எல்லாருமே, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருக்கும்போது மக்களே அந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. இப்போ வந்துட்டு விஜய்க்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு மக்களுடைய ஆதரவு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் போது அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த மாதிரி பேசுகிறாங்களா, இல்லை இது வேறு ஏதாவது ஒரு உள்நோக்கம் ஏதாவது இருக்குதுங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கட்சி ரீதியாக வந்துட்டு இப்போ பாஜகவோட கம்ப்ளீட்டாக இணைஞ்சிட்டார் இவர். அப்படி இருக்கும்போது இது பாஜகவோட தூண்டுதல்னால இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாராம்? இல்லை, அதுதான் காரணம். பாஜக சொன்ன பிறகு தான் இப்போ பாஜக இப்போ இந்த விஜயை அதிமுக கூட்டணி கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் தான் அர்ஜுன் ரெட்டி வீட்டில் 2 நாளாக ரெய்டு நடக்குது. அவருடைய தொடர்ச்சி தான் விஜயகாந்தையும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்வது பாஜக தான். இப்போ பாஜகவுக்கான இடம் அதிமுக கூடாரம் அல்ல. அதிமுக கூடாரத்துக்குள்ளே தான் பிஜேபி இன்றைக்கி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிச்சது 21. வானதி சீனிவாசன், காந்தி, நயினார் நாகேந்திரன், கவுந்தப்பாடியில் அந்த அம்மா 4 பேரும். இப்போ இந்த 4 சீட்டை எப்படியாவது ஒரு 14 சீட்டு ஆகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ 14 ஆகணும்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். ஆனால் அதிமுக இப்போ எடப்பாடி ஒரேடியாக சொல்லிட்டார் பிஜேபியை வேண்டான்ட்டார். ஆமாம். ஏன் பிஜேபி வேண்டானார்னா, அவர் முதல் ஆப்ஷன் சீமான், 2வது ஆப்ஷன் விஜய். முதல் ஆப்ஷன் சீமானை இப்போ விட்டுட்டு இப்போ விஜய்ட்டு வந்துட்டார். ஏன் விஜய்ட்டு வந்துட்டார்னா, சீமானோட அதிக வாக்கு இருக்குது, மிக எளிதாக இருக்கும்.
சீமானுக்கு கொடுக்குற நோட்டும் சீட்டும் விட அதிகமான பலன் தரக்கூடியது விஜய்னு எடப்பாடி முடிவு பண்ணிட்டார். பிஜேபி வேண்டான்ட்டார். இதுதான் பிஜேபி கோபத்துக்கு காரணம். பிஜேபி ஆதரவாளரான சரத்குமார் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான காரணம். ஆனால் சரத்குமாருடைய அரசியலெல்லாம் நீங்கள் மக்கள் மறந்துட்டான். ஏன்னா இல்லை சார், அது மறக்கிற மாதிரி அந்தளவுக்கு அவர் என்னன்னா, அவர் சொன்னதே ஒரே ஒரு வார்த்தை, ராத்திரி 2 மணிக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுலேருந்து எந்திரிச்சிட்டு நான் நேராக போயிட்டு நான் பிஜேபியில் போய் சேர்ந்தேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருந்திருக்காரு. இது ஒரு மக்கள் மறக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அவர் சொல்லலை, மொத்தமாக கொண்டு போய் அவர் வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தன்னுடைய சுய லாபத்துக்காக இது பண்ண மாதிரி தான் இருக்குதே தவிர்த்து ஒரு மக்களுக்கான சேவையை இவங்க பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. இப்படி இருக்கும்போது அவங்க மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்க இந்த நேரம் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க தேடி பண்ணிட்டு தான் இருந்திருக்கமே தவிர்த்து அதை தாண்டி இந்த மாதிரி பண்ணும்போது மக்களுக்கே ஒரு யோசனைகள் வேறு மாதிரி போக ஆரம்பிக்குது. என்னென்னா இவங்களும் இப்படி போயிட்டாங்கன்னா அப்போது யார் நம்ம நம்புறது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு எல்லாருமே போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு பேச வராங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு அதாவது பார்த்திங்கன்னா மோடியை அவர் புகழாரம் சூட்டி பேசுகிறார். அவர் அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளராதுன்றது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ வேறு ஒன்று வைக்கிறாரு இவர் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஒரு சினிமாக்காரராக இருக்கிறத ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பண்ணுறாங்க? இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை பிஜேபி விஜயோட நான் ஒரு பெரிய திரைப்பட நடிகர், எனக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு, விஜய்க்கும் வாய்ப்பு இருக்காது. விஜய் பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது, மக்கள்கிட்ட போய் சேர முடியாது, மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியாது. இதைத்தான் பிஜேபி சொல்லுகிறது அவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் 26 தேர்தலில் தான் விஜய்க்கு வாக்கு இருக்கா இல்லையா, அரசியல் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா, இல்லை இதோட சரத்குமார் மாதிரி அவர் 2 மணிக்கு ஒரு 3 மணிக்கு போய் வேறு கட்சியில் சேர்ந்துருவாரா, இப்படியெல்லாம் பார்க்கப்படுகிற விஷயம் இப்போ 26 தான் இவருடைய வாக்கு வங்கியை பொறுத்தான் இவருக்கு ஒரு எதிர்காலம். 26 வாக்கு வங்கி இல்லைன்னா விஜயகாந்த் சரத்குமார் பட்டியலில் இவர் சேர்ந்துருவார். வாக்கு வங்கி இருந்தால் அந்த வாக்கு வங்கியை நகர்த்த வேண்டிய ஒரு தேவை வந்துடும், கடமை வந்துடும், உழைக்க வேண்டிய தேவை வந்துடும். உழைக்கலாம் அடுத்த தேர்தலில் காணாமல் போயிடுவார். எப்படி ஒரு 10% வாக்கு வாங்கிட்டாருன்னா 10 20 ஆக்கணும், 20 25 ஆக்கினா தான் 2 திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக விஜய் பார்க்கப்படுவார். இப்போ சரத்குமார் சொல்கிறது போல் 2 திராவிட இயக்கங்களுக்கு நான் தான் மாற்றாக இருந்தேன்னாரு. 21 தேர்தலில் போய் அதிமுகவில் 4 சீட்டு வாங்கி அதை ஒரு சீட்டு விற்றுட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். அதோடு அவருடைய கதை முடிஞ்சுது. 11 16 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியை மக்கள் நினச்சி கூட பார்க்கல, அது முடிஞ்சு போச்சு. இப்போது அதே நிலைமை விஜய்க்கு வந்துடும்னு சொல்லத்தான் இந்த பிஜேபி மீட்டிங் ஏற்பாடை அறிவிக்கிறார். ஆனால் விஜயுடைய எதிர்காலம் என்பது சரத்குமாரை போல அல்ல, ஒருபடி. ஏன்னா அந்த காலகட்டம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, கருணாநிதியும் உயிரோடு இருந்தாங்க. ஆமாம், அந்த காலகட்ட அரசியல் நீங்கள் பல காய் நகர்த்துகள் நடக்கும். எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட அந்த அளவு கடுமை இல்லை. கருணாநிதி ஜெயலலிதாவும் தன்னை மீறி யாரும் வந்துடக்கூடாது. இது 2 பேருமே ஒன்றாக சேர்ந்து கடுமையான மனநிலையில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படிலாம் மாறி போச்சு. அதனால் விஜயை தன்னோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா விஜய்க்கு வந்த கூட்டத்தில் ஒரு கால்வாசி கூட்டம் கூட எந்த காலத்துலையும் சரத்குமார் வந்ததே இல்லை. சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி பயணம் செஞ்சார். நீங்கள் ராதிகாவோட சேர்ந்து திமுக கூட நெருக்கமாக இருந்தார், அப்புறம் ஏடிஎம்கே கூட நெருக்கமாக இருந்தார். ராதிகா சேர்ந்த பிறகு ஜெயலலிதா போய் பார்த்தாங்க, அப்புறம் ஒரு காலகட்டத்தில் திமுக போய் பார்த்தாங்க, இப்படி மாறி மாறி. ஆனால் விஜய் திமுக அதிமுகவில் மாறி மாறி பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ அந்த தகுதி அவருக்கு இருக்கிறதுனால திமுக அதிமுகவை எத்தனை காலம் எதிர்ப்பாரோ அத்தனை காலம் நிற்பார் அரசியலில். திமுக அதிமுகவை அவர் சார்ந்து நடையெடுத்தால் அதிமுகவோடு அவர் கரைஞ்சு போவார். திமுகவை எதிர்ப்பது
அதே வேகத்தோடு அதிமுகவை எதிர்க்கணும். திராவிட இயக்கம் என்பது ரெண்டும் ஒன்று தான். காமராஜர் சொன்னதைப் போல் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். திமுக ஊழல் பண்ணுது, அடுத்த ஆட்சி வந்து அதிமுக அதே ஊழலை பண்ணும். அதே கொள்ளை, அதே திருட்டு, அதே மக்கள் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படும். திமுக கொள்ளையடிக்க அதிமுக வேடிக்கை பார்த்துட்டு சொல்ல முடியாது. இவர்களே அவசரப்படுறாங்கன்னா அதே கொள்ளையடிக்கிறதுக்கு தான். அதிமுக திமுக ஆட்சியை விட புனிதமான ஆட்சியை தருவதற்கெல்லாம் அவங்க அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படலை. அதே தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் விஜயபாஸ்கர் அதே ஹெல்த் மினிஸ்டர் ஆவார். அதே தொண்டாமுத்தார் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆவார். அதே ரெவன்யூ மினிஸ்டர் ஆவார் உதயகுமார். இப்படி தான் எதுக்கு மறுபடியும் கொள்ளையடிக்கிறது. நத்தம் இபி மினிஸ்டர் ஆவார். தங்கமணி மந்திரி ஆவார். இப்படி எந்த துறையிலிருந்து பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்தாங்களோ அதே கொள்ளை அதிமுகவிலே நடக்கும். அப்போது இரண்டு கொள்ளைகளையும் எதிர்க்கக்கூடிய ஆள் தான் விஜய்னு மக்கள் நினைக்கிறான். விஜயகாந்த் மக்கள் நினச்சான், சரத்குமார்னு மக்கள் நினச்சான். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அந்த வேலையை செய்யலை. விஜயகாந்த் 2011 ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கிற முதல் நாள் வரைக்கும் இவர் கூட்டணி வைக்க மாட்டார், எதிர்த்து நிற்பார். அதுக்கு தான் 10% ஓட்டு பேர் ஓட்டு போட்டான். 6.5 கோடி பேர் மக்கள் இருக்கான்னா 65 லட்சம் பேர் விஜயகாந்த் ஓட்டு போட்டது. திமுக அதிமுக ரெண்டு பேரையும் சம அளவில் எதிர்ப்பார், இவர்களுக்கு மாற்றா வருவார். அவர் சொன்னதே ஆண்டவனோடு கூட்டணி மக்களோடு கூட்டணினார். அப்போ இவர் திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புன்னு நினச்சாங்க. அதே கதை நீங்கள் விஜய்க்கும். இப்போ சரத்குமார் சொல்கிறத போல் நானும் இப்போ உச்ச நடிகராக இருந்தால் அரசியலுக்கு வந்தார். மாறி மாறி பயணம் செஞ்சார். திமுக அதிமுக மாறி. அதனால் அவர் இந்த ஃபீல்டுக்கே வரல. விஜயகாந்த் இடத்துக்கு இப்போ நகர்ந்து வர்றாரு விஜய் தான். ஆனால் விஜயுடைய நிலை 26 அதிமுகவோடு சேர்ந்து அர்ஜுன் ரெட்டி இந்த கூட்டணியை உருவாக்கி லாட்ரி தொழில் மீண்டும் வருங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா விஜயும் காணாமல் போயிடுவார். விஜயகாந்த் காணாமல் இப்போ போனதை போல் விஜயும் காணாமல் தமிழக அரசியலில் முகவரி தேடக்கூடிய நிலைக்கு வருவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. இங்கே தமிழ்நாடு அரசியல் என்னென்னா திமுக அதிமுக மாற்றா ஒரு ஆள் வேணும். ஆமாம், அதுதான் மக்களுடைய வேண்டுகோள். அதுக்கு தான் விஜயகாந்துக்கு போட்டாங்க, இப்போ விஜய்க்கு போடுறாங்க. அதே விஜயகாந்த் எடுத்த ஸ்டாண்டை விஜய் எடுத்தார்னா மக்கள் விஜயகாந்த் கொடுத்த அதே ஆதரவை மக்கள் விஜய்க்கு கொடுத்தாங்கன்னா காணாமல் போயிடுவார். 21 நிலைமையே விஜயகாந்த் மாறிப்போச்சு. இவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு இவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வாக்கு கேட்டார். இப்போ இவர் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வாக்கு கேட்டார்னா திமுக அதிமுக இரண்டும் நீங்கள் ஊழல் கட்சின்னு மக்கள் மனநிலை பதிவாகி போச்சு. எப்படியே எடப்பாடி முதலமைச்சர் ஆகுங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனாங்கன்னா விஜயகாந்துக்கு நேர்ந்தது தான் யாருக்கு நேரம்? விஜய்க்கு நேரம். இதைத்தான் நாசுக்கா சொல்கிறார் சரத்குமார். விஜய்ன்ற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் புதுசாக ஒரு மாநாடு ஒன்று நடத்தி முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு உண்டான வேலை 1.5 வருஷம் டைம் இருக்குது. எப்போவுமே வந்துட்டு தேர்தலுக்கு உண்டான வேலையை வந்துட்டு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க எந்த ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே. இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வேலைகள் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போது விஜய் மேலே அவங்களுக்கு அந்தளவுக்கு பயம்னு ஒன்று இருக்குதா, இல்லை விஜய் எடுத்த கோட்பாடில் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே சரியாக இல்லை, அதை சரிப்படுத்திக்கணும்னு நான் பார்க்குறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இப்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறாங்களே? எதிர்கட்சி இன்னும் தேர்தலை பற்றி ஒன்றும் தயார் ஆகலை. ஆனால் ஒவ்வொரு இடத்துல கேட்கும் போது எல்லாமே சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா கூட்டணி ஆட்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை பற்றி இப்போ என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு விலகி தான் போகிறார் எடப்பாடி. அதிமுக கூட்டணி வேலையை தேர்தல் வேலையை இன்னும் கவனம் எடுக்கவே இல்லை. ஆனால் திமுக எப்படியும் 26 மீண்டும் அரியணையில் அமரணும் என்பதை அதுக்கான வேலை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திருமாவளவன் திரும்பி பார்க்குறாங்க, தனித்தனியாக பார்க்குறாங்க, அறிக்கை உடை சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கூட்டணி உடைஞ்சிருமோன்னு பயம். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும்
இந்த இந்த கூட்டணி திமுகவில் நீடிக்காது. கண்டிப்பாக கூட்டணி உடையும். உடைஞ்சா வந்து சேர்ற இடம் அதிமுக தான். இதில் எடப்பாடி தெளிவாக இருக்கார். ஆனால் தெளிவில்லாத சூழல் திமுக தான். இது ரெண்டையும் அறுவடை செய்யக்கூடிய அறிவாளியாக விஜய் திகழணும். விஜய் மாறணும். நீங்கள் முதல் சுற்றுலேயே அதிமுகவோடு சேர்ந்தால் தான் நமக்கு எதிர்காலம் நினச்சாருன்னா அதிமுகவில் கரைந்து போகக்கூடிய தொண்டர்களைத்தான் கொண்டு போய் அதிமுக அரசியலில் இணைப்பதற்கான வேலையை விஜய் செய்கிறார். அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இரண்டு பேரோடும் கூட்டணி சேராமல், திமுகவோடு சேர மாட்டார். அதிமுகவில் கூட்டணி சேராமல் தனித்து நின்று வாக்காளர்களை சந்தித்தா தான் இந்த 26 இல்லை 31லையாவது பேசு பொருளாக சக்தியாக இருப்பார். இல்லைன்னா இப்போ பிஜேபி 11% வாக்கு வந்துருச்சு. 11% வாக்கு எப்படி வந்துன்னா திமுகவை எதிர்த்ததுனால மட்டுமே வந்தது, வேற எதுவுமே இல்லை. திமுகவை எதிர்த்ததினால் மட்டுமே வந்தது. இதே நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. எம்ஜிஆர் உடைச்சார், வைகோ உடைச்சார், அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் உடைச்சார், இப்போ விஜய் உடைச்சிருக்கார். இந்த வாக்கு வங்கி பூராமே திமுக வாக்கு வங்கி தான். திமுகவுடைய சுவரிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் தான், திமுக வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட செங்கல் தான், கருங்கல் தான். அப்போது இந்த கடைசி முயற்சி தான் விஜய். திமுகவை எதிர்த்து அவர் 26 அரசியல் பண்ணாமல் அதிமுகவோடு சேர்ந்தால், அதிமுகவும் திமுக தான், இது திமுக அது அதிமுக போட்டிருக்க, அவ்வளோதான். அவன் கரை வேஷ்டி கட்டால் நடுவில் வெள்ளை இருக்குது, இதில் வெள்ளை இல்லாமல் கருப்பு சேப்பு கரை வேஷ்டி இருக்குது. அதே அதிகாரிகள், அதே மூஞ்சி, அதே ஆட்கள் தான். இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து இங்கே வருவான். திமுக இருக்கிற அமைச்சர் பூரா யார்? அங்கேருந்து வந்த ஆட்கள் தான். சேகர் பாபு, KKS சார், ரகுபதி, யாவா வேலு, சேகர் இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அப்போது இதற்கு விஜய் தேவையே இல்லை. இதற்கு விஜய் தேவையே இல்லை. அதுக்கு நீங்கள் சாதாரண குப்பம் சுப்பனே போதும். ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்கன்னு. விஜய் இவ்வளவு கூட்டத்தை கூட்டி இவ்வளோ ஆர்ப்பாட்டத்தை பண்ணி திராவிட இயக்கங்களுக்கு எதிரான அரசியல் பண்ண போகிறேன் சொல்லுகிற விஜய் அதிமுகவில் அர்ஜுன் ரெட்டிகிட்ட காசை வாங்கிட்ட சேர்ந்தார்னா விஜயினுடைய இறுதி காலம், அரசியல் இறுதி காலம் நீங்கள் ஆரம்பிச்சிடும். கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடும். 26ல் 11 விஜயகாந்துக்கு, 26 விஜய், 26 2011 எதிர்கட்சி தலைவராக இருந்து 16 முடியும் போது பாதி பேர் ஜே கட்சிக்கு போயிட்டான். பழைய எம்எல்ஏக்கு எங்கே போயிட்டான்? அருண் பாண்டியெல்லாம் போய் ஜே எம்எல்ஏ ஆகிட்டார். அதே போல் தான் 26ல் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் ஒரு 25 எம்எல்ஏ கிடப்பாங்க. 25 எம்எல்ஏவாக எடப்பாடி எம்எல்ஏவாக போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் விஜய் இயற்கையாக ஒரு பயந்தாங்குள்ளி, அரசியலில் ஒரு தெளிவற்ற நபர், சுற்றி இருப்பவர்களும் அதை விட தெளிவற்ற நபர்கள். இவர்களால் விஜயை ஒரு தெளிவான அரசியல்வாதியாக மாற்ற முடியும் என்பது சந்தேகம்தான். விஜயாவது தைரியமாக எதாக இருந்தாலும் சரி சிறையை பார்த்துருவோம், எப்படி தான் இருக்குது சிறைன்னு பார்த்துருவோம். ஏன் வேலூர் ஜெயில் இப்படி இருக்குன்னு பார்ப்போம், சென்னை ஜெயில் சென்னையில் டெய்லி எல்லாம் போய் பார்ப்பான். அதனால் எந்த அரசியலும் சென்னையில் வைக்க மாட்டாங்க, எங்கே கொண்டு வருவாங்க? வேலூர். எனக்கு சிறையில் கூட்டமாக இருந்துகிட்டே இருக்குது உள்ளூரில் வச்சிங்கன்னா. வேலூர் ஜெயிலுக்கு விஜய் ஒரு 6 மாதம் வேலூர் சிறையில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், ஊர்வலம் ஏதாவது ஒரு பரபரப்பாக நடத்தி வேலூர் சிறையை நிரப்பினால் விஜய்க்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா வைகோ சிறையில் இருந்தார், திருமாவளவன் சிறையில் இருந்தார், கருணாநிதி சிறையில் இருந்தார், கள்ளக்குடி சிறை, இப்படி பல பேர் சிறையில் இருந்தாங்க, ராமதாஸ் இருந்தார். அதே போல் சிறைக்கு போகாமல் போராட்டம் நடத்தாமல் இளைஞர்களுடைய உணர்ச்சிகளை, இளைஞர்களுடைய அரசியலை தூண்டாமல் யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதை விஜய் செய்வாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை பொறுத்து தான் விஜயினுடைய எதிர்காலம் அமையும். விஜயுடைய அரசியல் ஆட்சியில் பங்கு
அதிகாரத்தில் பங்கு என்பதும் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் 28-30 அறிக்கை வந்துருச்சு மக்கள்கிட்ட. முதல் அறிக்கையில் இருந்த பரபரப்பாக அரசியல் ஆர்ப்பாட்டம் கடைசியாக வந்து அறிக்கையில் இல்லை. முதல் அறிக்கை பரபரப்பாக பார்த்தாங்க. முதல் தீர்மானம் மாநாட்டிலையும் போட முடியாது. அது ஒரு பொதுக்கூட்டம். காலையில் ஆரம்பித்து மத்தியானம் முடிக்கல. 4 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடிக்கிறதுக்கு பேர் மாநாடு. அது பொதுக்கூட்டம் தான். அந்த பொதுக்கூட்டத்தில் போடாத தீர்மானங்கள் அடுத்த நாள் தான் போட்டாங்க. அப்போ அரசியல் என்பது தள்ளி தள்ளி தான் போகுது. விஜய்க்கு சரத்குமார் சொல்வதைப் போல் நானும் உச்சக்கட்ட நடிகர் தான், அவரும் உச்சக்கட்ட நடிகர்கள் தான். ஆனால் இந்த உச்சக்கட்ட நடிகர்கள் உச்சக்கட்ட அரசியல் செய்தால் மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளுவான். நீங்கள் கேரவன் அரசியல் பண்ணால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது விஜய்க்கும் பொருந்தும், விஜயகாந்துக்கும் பொருந்தும், சரத்குமாருக்கும் பொருந்தும், சிவாஜிக்கும் பொருந்தும், எம்ஜிஆருக்கு பொருந்தாது. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.